அதிகாரம் 15. உடலில் ஏற்படும் தூய்மையற்ற ஒழுக்கு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது, ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு ஆகும். விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு ஆகும். அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கை தொடுபவன் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் ஏறிச் செல்லும் சேணமும் தீட்டுப்பட்டதாகும். தீட்டுப்பட்டவன் அடியிலிருக்கும் எதையும் தொடுபவன் மாலை மட்டும் தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாது இருக்கும்போது தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரத்தாலான பாண்டங்களும் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தூய்மைப்படுத்த 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் ஆவான். விந்துபட்டவனுடைய ஆடையையும் தோலுடையையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பார்கள். மாத விலக்கில் இரத்தப்போக்குடைய பெண் 7 நாள் விலக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார். மாத விலக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டை ஆகும். அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பார்கள். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவளுடைய படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கும்போது அவளுடைய தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாட்கள் தீட்டுடையவன் ஆவான். அவன் படுக்கும் எந்த படுக்கையும் தீட்டை ஆகும். பெண் ஒருத்திக்கு உரிய மாது விலக்கு நாட்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாட்கள் எல்லாம் விலக்கு நாட்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்தது. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தில் இருப்பது போன்று விலக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்தப்பெருக்கு நின்றபின் 7 நாட்கள் கழித்து தீட்டு அற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்பு கொடுத்து அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்களுடைய தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே.